ஹோமோன்களின் இயல்புகள் யாவை? சரி, இனி பாருங்க கேள்விய. பரிவக கீழுக்கு கீழே மேற்குறித்த எச்சுரப்பி அமைந்துள்ளது. ரைட், என்ன விட மாசினி? கபச்சுரப்பி. வெரி குட். கபச்சுரப்பி அமைந்திருக்கு. ரெடியார். அடுத்தது இரண்டாவது கேள்வி. விளங்கப்படுத்தினதுக்கெல்லாம் கேள்வி கேட்பேன், புதுசா கேட்கிறேன் இல்ல. ரைட், அடுத்த கேள்வி. மதுவெளி வாசிங்கோ உடைத்துளுங்க. ரைட். கல்சிட்டோனின் ஈஸ்ட்ரஜன் என்னும் ஓமோன்களை சுரக்கும் சுரப்பிகளின் பெயர்களை முறையே எழுதி அந்த ஓமோன்கள் ஒவ்வொன்றினதும் பிரதான தொழிலை முறையே குறிப்பிடுக. ரைட், சொல்லுங்க. கல்சிட்டோனின் சுரப்பி தைரோட்சின். அது குருதியின் கல்சியத்தின் அளவை கூட்டும். ஈஸ்ட்ரஜன் விதையால சுரக்கப்படுது. இது இது விந்து உற்பத்தியை தூண்டும். ரைட், கவனித்து கொள்ளுங்க. இல்லை மாறி சொல்றோம். கல்சிட்டோனின் என்னத்தால சுரக்கப்படும்னு சொல்லி கேட்டால் கேடிய போலி சுரப்பின்னு சொல்ல இதுல தந்ததானே பிள்ளைய. இப்ப நீங்க அதை தவிர தைரோடி சுரப்பின்னு எழுதினா அங்க மார்க்ஸ் இல்லை, மறக்கக்கூடாது. சரியா? ரெண்டும் உண்டு தான், ரெண்டும் ஒத்த கருத்து தான். ஆனால் தந்ததை வச்சு கொண்டு நாங்கள் எழுதி பழக வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா கேடிய போலி சுரப்பின்னு தான் தந்திருக்கு. அப்ப நீங்க அதைத்தான் நாங்க பாவிக்க வேணும். சரியா? ரைட், முதலாவது விஷயம் கவனித்துக் கொள்ளும். அப்ப கல்சிட்டோனின் டேஷ் போட்டுட்டு கேடிய போலி சுரப்பி எழுதினால் 1 புள்ளி. அடுத்தது இதன் தொழில், அது நீங்க சொன்ன சரி, குருதியில் கல்சியத்தின் அளவை அதிகரித்தல் அல்லது கல்சியத்தின் அனுசவ வீதத்தை மாற்றுதல், குருதியில் கல்சியத்தின் செறிவை குறைத்தல். எழுதலாம். அடுத்தது இது மாறி சொல்லிட்டீங்க, கவனிக்க வேணும். ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ரெண்டுமே பெண்கள்ல சுரக்கப்படுற ஹோமோன். இது துணைப்பால் இயல்புகளோட தொடர்புடைய ஹோமோன். சரியா? இதுகள்ல குழப்பம் இருக்கக்கூடாது. ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ரெண்டும் பெண்கள்ல சுரக்கப்படுற ஹோமோன். டெஸ்டஸ்டரோன் ஆண்கள்ல சுரக்கப்படுற ஹோமோன். துணைப்பால் இயல்புகளோட தொடர்புடைய ஹோமோன் ரெண்டுமே. நான் சொன்ன விஷயங்கள் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் துணைப்பால் இயல்பு தொடர்புடையது பெண்கள்ல. ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் சுரக்கப்படுற மாதிரி ஆண்கள்ல டெஸ்டஸ்டரோன் சுரக்கப்படுறது. இது ஆண்கள்ல துணைப்பால் தூண்டுறோம். சரியா? எவ்வளவு எழுதினால் 4 புள்ளிகள். சரியா? இப்ப சொல்லுங்க மாதவலி, ப்ரொஜெஸ்ட்ரான் யார சுரக்கப்படும்? பெண்கள்ல. ஈஸ்ட்ரஜன் ஆண்கள் பெண்கள்ல. என்ன ஆண்கள் பெண்கள்னு சொல்றீங்க சேர்த்து? இல்ல சார், பெண்கள்ல. ரைட், டெஸ்டஸ்டரோன் ஆண்கள்ல. ஈஸ்ட்ரஜன் பெண்கள்ல. ஆண்கள சுரக்கப்படுற ஹோமோன் டெஸ்டோஸ்டெரோன். பெண்கள சுரக்கப்படுற ஹோமோன் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன். ப்ரொஜெஸ்ட்ரான் யாரால சுரக்கப்படும்? பெண்களால. வெரி குட். தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். சரியா? என்னோட படிச்சா கிளியரா இருக்கும். ரைட், அதைத்தான் நான் எதிர்பார்ப்பேன். 3வது கேள்வி. லதுஜா வாசிங். குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும் ஹோமோனை சுரக்கும் சுரப்பி எது? சதை. சதை. என்ன சுரப்பி தான் கேட்டிருக்கேன். அப்ப சதை. எவ்வளவுங்க? ரைட், அடுத்த கேள்வி. ஜீனுசா. குட்.
அடுத்த கேள்வி. உடலின் எந்த அங்கத்தில் கிளைகோஜன் முக்கியமாக தேக்கி வைக்கப்படுகின்றது? எந்த அங்கம் சொல்லுங்க. ஈரல்ல. ஈரல். பிரதானமாக கிளைகோஜன் சேமிக்கப்படுற இடம் ஈரல், மறக்கக்கூடாது. ஈரல் பல தொழில்களை ஆற்றுகிறது. சரியா? பித்தத்தை சுரக்கிறது ஈரல்லாம். சரியா? ஆனா வெப்பநிலை சீராக்குறது ஈரல். சரியா? நிறைய தொழில்கள் செய்யும் ஈரல். உடல்ல காணப்படுகின்ற மிகப்பெரிய சுரப்பி ஈரல். சரி, அப்ப கிளைகோஜன், இந்த கிளைகோஜன் தாவரங்கள்ல எங்க காணப்படும்? கிளைகோஜன் தாவரங்கள் எங்க காணப்படும்? யாராவது? அதுல இல்ல. ம்? விலங்குகளின் தசை. இல்ல, நான் கேள்வி கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கிளைகோஜன் தாவரங்கள்ல எங்கு காணப்படும்? மறக்காதீங்க, கிளைகோஜன் தாவரங்கள்ல ஒருபோதும் காணப்படாது. எங்கேயும் இருக்கா, அது விலங்குகள்ல தான் காணப்படும். சரியா? ரைட். எதிராக கேட்டா ஞாபகத்தை நிற்கும். அப்ப கிளைகோஜன் தாவரங்கள் இருக்கோ? இல்ல. 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 விலங்குகள்ல கலைச்சுவர் இருக்கோ? இல்ல. தாவரங்கள தாவரங்கள கலைச்சுவர் இருக்கோ? ரைட். பாத்தீங்களா எவ்வளவு கிளியர்? ரைட். இப்ப கிளைகோஜன் முக்கியமாக சேமிக்கப்படுது. சரி, ரைட். அடுத்த நிதர்சன். சார், மேலே ஏயில் குறிப்பிட்ட ஹோமோன் சுரக்கப்படாமையால் உண்டாகும் நோய் நிலைமை யாது? நீரிழிவு சார். வெரி குட். நீரிழிவு இதான் இப்போ நார்மலா கனவிற்கு இருக்கிற பிரச்சனை. நீரிழிவு, டயபெட்டிக்னு சொல்றது. சரியா? நீரிழிவு ஏற்பாடு பாருங்க, இது உயிரியல், அங்கால பிசிக்ஸ் வரப்போ. ரொசாரியோ பி பகுதி வாசிங்க. ரொசாரியோ இல்லையோ? ரொசாரியோ தப்பியோடியவர் கைது செய்யப்பட்டார். சரி, அடுத்தது பாவிசன். லீவ் அடிக்கணுங்களா? வாசிங்க. மேற்குறித்த சுரப்பிகளினால் சுரக்கப்படும் ஹோமோன்களின் 2 இயல்புகள். இயல்புகள் சொல்லுங்க. ஹோமோன்கள் இயல்புகள். ரைட். அது ஒன்று நீங்க படிக்கையில ஒன்று சேதன சேர்வைகள், ஹோமோன்கள் ஈஸியான பாயிண்ட். சேதன சேர்வைகள் குருதியினால் கடத்தப்படும். 2வது, இலக்கு அங்கத்தை மட்டும் தூண்டும். மிக குறைந்த சரிவு போதுமானது. ஓரிடத்தில் சுரக்கப்பட்டு வேறொரு இடத்தில் தொழிற்படும். 2 புள்ளிகள். ரைட். நிவேதன். ரைட். பி பாட்டுக்கு வாங்க. எல்லாம் படம் பாருங்க. அழகான படங்கள் இருக்கு. எல்லாம் ஊஞ்சல் ஆடுறது, தீசோ. ரைட்.
முதலாம் கேள்வியை வாசிங்க. பின்வரும் முறுக்களில் பிள்ளைகள் ஒரு பூங்காவில் விளையாடும் சில சந்தர்ப்பங்கள் காட்டப்படுகின்றன. உரு ஒன்றில் ஏயில் காணப்படுகின்ற பிள்ளை ஊஞ்சலில் சமநிலையில் ஓய்வில் அமர்ந்திருக்கிறது. சந்தர்ப்பத்துக்குரிய விசை வரிப்படம் உரு ஒன்றில் வியில் காட்டப்படுகிறது. F1, F2, W ஆகியவற்றுக்கிடையே உள்ள ஒரு தொடர்பை எழுதுக. இங்கு F1, F2 ஆகிய கயிறுகளினால் மேல் நோக்கி பிரயோகிக்கப்படும் விசைகளாக இருக்கும். அதேவேளை W ஆனது பிள்ளையினது ஆசனத்தும் நிலையாகும். நிறையாகும். நிறை, ரைட். ஓகே, விடைய சொல்லுங்க அப்போ. விடைய சொல்ல சொன்னா W சமன் F1 சக W சமன் F1 சக F2. விட பார்த்துட்டீங்க போல. அப்படியா? சரி, சரியா. என்ன விஷயம்னு சொன்னால் இதுல படத்தை பார்த்தா சரி வேற ஒன்று வேற இடம் போக தேவையில்லை. அவரே எப்படியே சொல்லி தந்துட்டு திருப்பி கேட்கிறார். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? W சமன் ஏன் அது கீழ் நோக்கி தாக்குற விசை, மேல் நோக்கி 2 விசை தாக்குது. F1 சக F2. அவ்வளோதான். அப்படி சயின்ஸ் எல்லாம் அப்படித்தான் கேள்வி, சும்மா நிவாரண கேள்வி எல்லாம். சரியா? எல்லாம் நிவாரண கேள்வி. ஒரு புள்ளிகள். அடுத்த கிருஷாந்தன் வாசிங்க. ரெண்டாவது வாசிங்க. ஒரு ரெண்டில் நிறுத்தாடு வலையின் இரு பக்கங்களிலும் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையினதும் திணிவு 25 கிலோகிராம் ஆகும். நிறுத்தாடு வலையின் தாக்கும் விசைத்தொகுதியின் விளையுளை பற்றி என்ன கூறலாம்? இப்ப நான் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. அந்த 25 கிலோகிராம் அந்த திணி பிள்ளைன்ற நிறை என்ன? நிறை என்ன? 250 250. ஏன்னா அப்ப நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பார். சரியா? அவர் அதை கேட்டுட்டு இதை கேட்டுக்கலாம். வந்து அதை கேட்கல. ரைட். நிறுத்தாடு வேலையில் தாக்கும் விசை தொகுதியின் விளைவில் பற்றி என்ன சொல்லுவீங்க? விளைவில் விசை என்ன இருக்கு? விளைவில் விசை என்ன இருக்கு? சீசோ தெரியாது அவங்களுக்கு. சீசோல மாறி மாறி ஆடிக்கொண்டிருக்கணும். மேல் ஒரு ஆள் போகும், கீழே ஒரு ஆள் வரும். ரைட். அப்ப விளைவில் விசை என்ன இருக்கு? பூஜ்ஜியம். சரி, இதெல்லாம் யோசிக்க கூடாது. சும்மா சின்ன விஷயம். பாருங்க, சீசோ ஆடைக்குல முதல் இவ காட்டியிருக்கேன் பாருங்க. அதுல என்ன நான் உங்களை சொல்லுவேன், படிவா பாத்தீங்கன்னா அதுக்கு விட நீங்கள் என்ன செய்வோம்னு சொல்லுங்க. உங்களோட பேப்பரை பார்க்கும், யார்ட்டையும் பேப்பரை பார்க்க கூடாது. உங்களோட பேப்பரை பார்த்தா அதுலயே பாருங்க ஒரு ஓவண்டு இருக்குது. ஓவன் என்ன ஓவண்டு புடிச்சு காட்டிக்கணும். அதுல விட இருக்கு பூச்சியா. ஓவும் பூச்சியா ஒரே மாதிரி. ரைட். மற்றது இது ரெண்டு பேலன்ஸ் இல்லை நிக்கணும். அப்ப இப்படி ஒன்றில் கீழே வளமையா அப்படித்தான் நடக்கு. மேல போவேணும். இவர் இவர் கீழே போச்சுண்டா அவ மேல போ. இது பாருங்க சமனா இருக்கு. விளையில் விசை பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் எழுதினால் 1, 1 எழுதினா மார்க்ஸ் பூஜ்ஜியம். விளையில் விசை கலக்கிறதெல்லாம் விளங்குதோ? விளையில் விசை பூஜ்ஜியம் எழுதினால் 0.1, வேறு யாரைனா 0.0. ரைட். நிதர்சன் குட். லான்சன் ரைட். ஒருக்கா வடிவா கவனிங்க. இனி தனியா 11ஆம் ஆண்டை மட்டும் ஜாயின் பண்ண விடுற பிளான் ஒன்று இருக்குது. நீங்களாம் முழுக்க காய்க்க போறீங்க. ரைட். துசாந்துண்டவா இது வரைக்கும் திறக்கப்படையில. நேற்று மார்க்ஸ் எல்லாம் குறைவு. ரைட். படிக்க வேணும். மைக் ஆஃப்ல இருக்குது.
சரியா? மைக் ஓஃப்ல இருக்கு, வீடியோ ஓஃப்ல இருக்கு. ரைட், பார்ப்போம். அடுத்தது வாசிங்க. நிறுத்தா நிறுத்தாடுவலை சுழற்சி புள்ளி ஓயிலிருந்து ஒவ்வொரு புள்ளியும் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு உள்ள தூரம் 1.5 மீட்டர் ஆகும். இங்கு தாக்கும் இணை திருப்பத்துக்கான இணையின் திருப்பம். அப்ப உங்களுக்கு தெரியும், நான் படிச்சிருந்தேன். இணையின் திருப்பம் சம. ரைட், என்ன சமன்பாடு சொல்லுங்க? இணையின் திருப்பம் சம விசைதர விசையின் தாக்கோடு கிடையாது செங்குத்தூர். இணையின் திருப்பத்துக்கு சமன்பாடு வேற. விசை திருப்பத்துக்கும் விசை இணைக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கு, அது ஒரு விஷயம். ரெண்டுக்கும் ஒற்றுமை என்னடா, ரெண்டுக்கும் நியூட்டன் மீட்டர் அலகு. இது வந்த கேள்வி. இப்ப நாங்க வேறுபாடு என்ன? சமன்பாடு என்ன வேறுபாடு? 11 சொல்லுங்க. 11ஆம் ஆண்டு யாராவது இது விளங்கி படி. சுழற்சி அச்சு. ரைட், கடிகாரம். சுழற்சி அச்சில இருந்து தெளிவா சொல்லுங்க, சொல்லி முடியுங்க. விசை திருப்பத்துக்கு சமன்பாடு, விசை இணைக்கு சமன்பாடு, ரெண்டையும் தெளிவா சொல்லுங்க. நோட் பண்ணிட்டு மிச்சாக. விசை திருப்பம் சமன் விசைதர சுழற்சி அச்சிலிருந்து தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து தூரம். ம் விசை இணை சமன் விசைதர தாக்க கோட்டுக்கு இடையிலான செங்குத்து. ரைட். அது என்னன்னா, எதுவுமே பாடமாக்க தேவையில்லை. கதவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அச்சு பெட்டி சுழல், பிணைச்சலேருந்து ஒரு அச்சு பெட்டி சுழல். அப்ப சுழற்சி அச்சிலிருந்து தாக்கக்கூடிய இடையிலான செங்குத்து தூரம் கொண்டு வந்தால் அது விசை திருப்பமா இருக்கும். சும்மா தாக்க கோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரம் கொண்டு காய்ச்சம் என்றால் அது விசை இணையா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு கஷ்டம் படுத்தியலும். ரைட், சிம்பிளா கேட்டிருக்கேன். அப்ப விசை காண்றதுக்கு நான் முதலே கேட்டுட்டேன். என்ன செய்ய வேணும்? 25 தந்திருக்கிற திணிவைத்தான் தந்திருக்கிற. இப்ப 25 வந்து போட முடியாது. சரியா? திணிவைத்தான் தந்திருக்கிற. அப்ப 25 நிறையாகிறதுக்கு 10ஆல பெருக்க வேணும். தாக்க கூடுதல் கிடையாது, செங்குத்து தூரம் அதுவும் தந்துட்டு எவ்வளவு தந்திருக்கு? வெரி குட். 1.5 1.5 பெருக்கினா விட என்ன விட 25 15ஆல பெருக்கிறது, ஒரு தசமதான முன்னோக்கி இறங்குறது. பிறகு 10ஆல வைக்க தசமானம் இல்லாம போயிடும். என்ன விட 375. வெரி குட், வெரி குட். 375 நியூட்டன் மீட்டர். அப்ப 25 15ஆல பெருக்கினால் சரி எவ்வளவுதான். ஏன் 15ஆல பெருக்க சொல்றேன்னா, இங்க தசமதானத்தை 10ஆல பெருக்கினால் தசமதானம் நீங்கி இருந்தான். அப்ப நேரடியா இந்த 10 எல்லாம் விட்டுட்டு 25 10ஆல பெருக்கலாம். சும்மான வேலை. ஒரு தசமதானத்தை பின்னுக்கு இறக்கினதா சரிதான். அப்ப அந்த 10 விட்டுட்டு 25 தர ஆல்ரெடி 1.5 எழுதிய தேவையில்ல, கஷ்டப்படுவீங்க. சுகமான வேலை. 25 இருக்குது, இங்கே 1.5 இருக்கு. அப்போ 1.5 10 வைக்கினா 15, 25 தர 15 விட. ரைட். அப்ப 375 நியூட்டன் மீட்டர். சரியா? இப்ப இது மட்டும் வந்துட்டான். விளையல் விசை பற்றி விளங்கியாச்சு. இது வந்துட்டு சரி. எவ்வளவு விஷயம் கிளியரா? ஓம் சார். இப்ப 3ஆவது கேள்வி, ரோமலக 3 போலாம். விரைவா பாருங்க, அது நல்ல ஒரு கேள்வி. துசான் வாசிங்க. துசாந்த். ஒரு மூன்றில்
ஒரு மூன்றில் பூங்காவின் ஒரு நேர்கோட்டு வழியே இயங்கும் விளையாட்டு புகையிரதம் காணப்படுகிறது. தொடக்கத்திலிருந்து பயணம் வரைக்கும் அதன் இயக்கத்திற்குரிய நேர வரைவை கீழே காட்டப்பட்டுள்ளது. விளையாட்டு புகையிரதத்தின் இயக்கத்தை சுருக்கமாக விளக்க இயக்க இயல்பை. அப்ப இதுல கவனிக்கணும், இந்த தந்த கிராஃப் ஒருக்கா வடிவமைக்கணும். இது வந்து வேகம் தந்திருக்கணும், நேரம் தந்திருக்கணும். ஆகவே இந்த கிராஃபுக்கு என்ன பேர்? போக நேர வரை. அவ்வளவுதான், வேக நேர வரை. வேக நேர வரைவின் படித்திறன் என்னத்தை தரும்? ஆர்மோடுகள் அல்லது அமர்மோடுகள். ஒன்றில் ஆர்முடுகளை தரும் அல்லது அமர்முடுகளை தரும். மற்றது பேரண்ட்ஸுக்கு நான் ஒன்று விஷயம், நேற்று எக்ஸாம் வச்சு நல்ல மார்க்ஸ் ஒரு சிலரை தவிர அநேகமான 90% ஆட்களுக்கு மிக நல்ல புள்ளி. அப்போ எங்கன்னா சூம்பாப்பு நிறைய வெற்றி அளிச்சிருக்கு. சூம்பாப்பும் நேரடி பாப்பும் சேர்ந்து இப்படி இங்கிலீஷும் இடையில தொடங்க போகுது. சரிதான், இங்கிலீஷும் எல்லாம் ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. இடையில சயின்ஸுக்கு பதிலாக மாற்றி இங்கிலீஷ் எடுக்க போகிறேன். இந்த இரவு போடுவோம்னு பார்த்தா இரவு டைம் பிரச்சனை வரும், இடையில சயின்ஸ் நடக்கும். பிறகு கடைசி நேரத்தில் எல்லா பாடமும் கலந்துடும். சரிதானே, தொகுதி பாடத்திலேருந்து எல்லா பாடமும் கலக்க போகுது. என்ன மாசினி ஓடுவோம்னு யோசிக்கிறீங்களே மாசினி? என்ன நல்ல விஷயமோ? மாசினி இப்ப படிக்க சரி கட்டியா ரைட் பாப்போம். அப்ப வேக நேர வரைவு தந்திருக்கினா திருப்பி ஒருக்கா சொல்றேன். வேக நேர வரைவுன்ற பரப்பளவு இடப்பெயர்ச்சி அல்லது தூரத்தை தரும். வேக நேர வரைவு இந்த படித்திறன் ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகளை தரும். ரைட், நிதிர்ச்சி சொன்ன விஷயம் திருப்பி சொல்லுங்க. வேக நேர வரைவின் படித்திறன் ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகளை தரும். பரப்பளவு இடப்பெயர்ச்சி அல்ல தூரத்தை தரும். தமிக்ஸா திருப்பி சொல்லுங்க. வேக நேர வரைவின் படித்திறன் ஆர்முடுகள் அமர்முடுகளை தரும். ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகளை தரும். வேக நேரவின் வரைவு பரப்பளவு இடப்பெயர்ச்சியை தரும். பவிஷன் வீடியோ ஓப்ல இருக்கு. பவிஷன் திருப்பி சொல்லுங்க. வேக நேர வரைவின் படித்திறன் ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகளை தரும். வேக நேரத்தின் வரைவு வந்து பரப்பளவை. வேக நேர வரைவின் பரப்பளவு என்னத்தை தரும்? பார்த்தீங்களா, வீடியோ ஓப்பன்டா எல்லாம் ஓப் ஆயிடும். வகுப்புல பாருங்க அப்படி எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். நிரூபணா? ஆம் சார். வேக நேர வரைவின் படித்திறன் ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகளை தரும். பரப்பளவு இடப்பெயர்ச்சி அல்லது தூரத்தை தரும். தூரத்தை தரும். எத்தனை தரம் கேட்கிறேன்னு பாருங்க. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு படியாக அவதானிச்சு பாருங்க. எத்தனை தடவை ஒரு விஷயத்த கேட்கிறேன், எத்தனை தரம் விளங்கப்படுத்துறேன். சரியா, மாசினி பேர் கூப்பிட்டுட்டு விளங்கப்படுத்தி அதுக்கு முதல் விட சொல்ல விட்டு திருப்பி இப்ப கேட்டுக்கொண்டு வரேன். இதுதான் அடிப்படை விஷயம். துசாந்தில தொடங்கின இந்த கேள்வி. சரியா, முதலாவது கேள்வி, விளையாட்டு புகையிரத இயக்கத்தின் இயல்பை சுருக்கமா விளக்கு. இந்த விளையாட்டு புகையிரதம் எப்படி இயங்குது? 3 புள்ளிகளுக்குரிய விஷயம். சரியா, அப்ப எங்க இருந்து? உற்பத்தியிலிருந்து தொடங்குது. அப்ப என்ன செய்வீங்க? ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்குது.
பிறகு இப்படி வந்துச்சுன்னா என்ன விஷயம்? வேக நேர வரைவில் இதில் படித்திருந்து காட்டியிருக்கிறேன். அப்ப என்ன வேகமே சொல்லுவோம், மறக்கக்கூடாது. சீரான சீராக ஆரம்பிக்குது. அப்ப ஓய்விலிருந்து ஆரம்பித்த இயக்கத்தை சீரான ஆ என்ன செய்யுது? சீராக ஓ ஆறுமுருகி எத்தனை நேரத்தை சொல்லலாம்? 5 செகண்டுக்கு 3 மீட்டர் செகண்ட் -1 என்ற சீராக ஆறுமுருகி. திருப்பி சொல்றேன், ஓய்வில் இருந்த இயக்கத்தை ஆரம்பித்த புகையிரதம் 5 செகண்ட்களுக்கு சீராக ஆறுமுருகி 3 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடைந்து 3 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடைந்து இங்க பாருங்க 35 மட்டும் அதே மாதிரி போகுது. அப்ப 35ல இருந்து 5 கழிச்சா 30. அப்ப 30 செகண்ட்களுக்கு அப்படி போகுது, மாறாவேகத்துடன் இயங்கி. இந்த கேள்வி அழுத்தி அழுத்தி சொல்றேன்டா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடிக்கடி இந்த கேள்வி வரும். இந்த வேகத்தை நாங்க சொல்லுவோம் மாறாத வேகம். இது ஆர்முடுகல் என்றால் இது அமர்முடுகல். இந்த கேள்வியூடாக பரிச்சயத்தினக்கலாம் உங்களுக்கு பல விடயங்களை கற்றுக்கொள்றது சந்தர்ப்பத்தை தந்திருக்கு. அதால சில கேள்விகளுக்கு மிக ஆறுதலா திருப்பி திருப்பி சொல்றேன். திருப்பியும் கவனிச்சு கொள்ளுங்க, கேட்பன் கேள்வி. அப்ப ஓய்விலிருந்து விளையாட்டு போயிடம் என்ன செய்யுது? இயக்கத்தை ஆரம்பித்து சீரான ஆறுமுகங்களுக்கு உட்பட்டு 3 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடைந்து 30 செகண்ட்கள். எப்படி 30 கண்டனான் என்றால் 35ல இருந்து 5 கழிச்சது. மாறா வேகத்துடன் அதே வேகத்துடன் இயங்கி இறுதி 5 செகண்ட்களும் என்ன செய்யுது? சீராக அமர்முருகி ஓய்வடைகிறது. பாடமாக்குற இல்லை, விஞ்ஞானத்துல எதுவுமே பாடமாக்குற இல்லை. பாடமாக்கினா நான் அப்படி எல்லாம் காட்சி கொண்டு இருக்க மாட்டேன். ஏனென்றா எல்லாம் மறந்துடும். இதுவரைக்கும் 11ஆம் விளையாட்டு கேள்வி வரையில நிஃபானுக்கு மைக் பிரச்சனை. நிஃபான் என்ற வீட்டுக்காரர் வீடியோக்குள்ள இருக்கா? வாங்கோ. நிஃபான் என்ற வீட்டுக்காரர் யாராவது வீடியோக்குள்ள வாருங்கள் விரைவாக. நிஃபான் சட்டில வந்திருக்கு. நோ நோ, இதெல்லாம் இப்ப 6:31க்கு நோ நித்திரை. There is no sleeping. Okay, பொறுக்கின்றேப்பா. அப்ப எழும்பினோன்னு வீட்டை வர சொல்லுவோம், கூப்பிடட்டும். அப்புறம் கணக்கெல்லாம் சொல்லி விடுவீங்க. இதுல என்ன சும்மா அங்க நிக்கல, அப்புறம் எல்லாரும் நிக்கிறேன் கொஞ்சம் தாங்க இருப்பீங்க. பேமா எங்க நிப்பான் வீடியோ ஆளை காண இல்லை. நிப்பான் கூப்பிட விட நேரமாச்சு. நேரத்துக்கு வாரதற்கா கவனிச்சு கொள்ளணும் பேரண்ட்ஸ். 2 நாள் தொடர்ச்சியா நான் அவதானிச்சு முதலும் சொல்லியாச்சு, நேரத்துக்கு வாரதற்கா கவனிச்சு கொள்ளணும். அவங்க ஜேர்சன் இன்னும் வேற இல்லை மெசேஜ். நிஃபான் சரிதான், ரைட். எங்க நிஃபான் படம் பிள்ளை இல்லை என்ன? படம் அங்க ஆளை காண இல்லை.
சரி, அப்ப அந்த கேள்வி வடிவா விளங்கி இருக்க வேணும் எல்லாருக்கும். சரியா? ஓகே, நாங்கள் மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நன்றி, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம்.